வணக்கம் கைஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நிஃப்டி ஆப்ஷன்ஸ் நம்மளோட என்ட்ரி எடுத்திருந்தோம். பட் டார்கெட் கிட்ட வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அந்த மார்க்கெட் அந்த ட்ரேடோட பிரேக் டவுன் இன்னைக்கு வந்து பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஒரு 0.6% கிட்டத்தட்ட ஒரு 0.5% கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷனில் இருந்துச்சு மார்க்கெட். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு. லைக் I draw this thing. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. லைக் இந்த இடத்துல 1 2 3 கைண்ட் ஆஃப் சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல பிரேக் டவுன் கொடுத்துச்சு. லைக் இந்த வீக்மே இல்லாத ஒரு கேண்டில். ஸோ ஒரு ரெண்டு இடத்துலையுமே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த புல் பேக்கில் நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 175ல ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு முன்னத்த நாள் தான் இன்னைக்கு. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறங்காட்டி வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் நல்லா இருந்துச்சு அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டும் நல்லா இருந்துச்சு. லைக் 175ல இந்த நேரம் ட்ரேட் எடுத்தேன். அண்ட் நீ இந்த ரெண்டு கேண்டில்லையே பார்த்தீங்கன்னா 205 வரைக்கும் போச்சு. ஸோ 215ல தான் நம்மளோட டார்கெட் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். பட் 205லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அண்ட் பிரேக் ஈவன் வந்துச்சு. சரி, கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும்னு நினச்சேன். பட் ஆல் த வே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 160ல இருந்துச்சு. 160ல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறமே ஒரு நல்ல அப் மூவ், ஒரு 90ல தான் வந்து மார்க்கெட் எண்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் போடலன்னா ஆப்வியஸாக ஒரு 50 to 60% ஆஃப் த கேபிட்டல் வேனிஷ் அவுட். அண்ட் தட்ஸ் தி பிரேக் டவுன் ஃபார் டுடே. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பனில் இருந்துச்சு, டவுன்ஃபாலில் இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷனான ஒரு அப் மூவ், தென் ஒரு டவுன்ஃபால், ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சு. அண்ட் தென் மறுபடியும் ஒரு சின்ன இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன். ஸோ ஒரு புட் சைடில் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்மளோட எடுத்திருந்தோம். 2 லாட் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் திஸ் இஸ் த பொசிஷன், 2000 rupees லாஸ். அண்ட் 130 அப்படிங்கிறது குவான்டிட்டி, என்ட்ரி ப்ரைஸ் 170, எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 160க்கு நான் போட்டிருந்தேன். 160க்கு ப்ளேஸ் ஆகலாம், 158.8க்கு ப்ளேஸ் ஆகிருக்கு. அண்ட் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90. இதுதான் வந்து ப்ரீமியம் சாட். இந்த இடத்துல தான் நம்மளோட என்ட்ரி அட் 175 அண்ட் 205 207 வரைக்குமே மார்க்கெட் போச்சு. ஸோ 220 தான் நம்மளோட டார்கெட் ப்ளேஸ் பண்ணது. ஸோ இன்னும் ஒரு கேண்டில் வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரண்ட் கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். பட் இட் இஸ் ஃபைன். ஏன்னா வந்து நம்ம ஒரு நல்ல ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ தட்ஸ் தி திங். அந்த மாதிரி மைண்ட் செட்டை ட்ரை டு டெவலப். லைக் என்னென்னா, நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து என்னென்னா ஒரு நல்ல பேட்டர்ன் ஃபைன் பண்ணி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியில் ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டு ஃபாலோ பண்ணி ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் ப்ளேஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. ஸோ தட்ஸ் நாட் அப் டு அஸ். ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் ட்ரேடு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அந்த நாளை என் பண்ணிக்கிறது இட்ஸ் அ குட் திங். ஃபர்தராக வந்து இன்னொரு ட்ரேட் எக்ஸ்ட்ரா எடுத்து இந்த 2000 அப்படிங்கிறது 20,000 ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. லைக் ஒரு 5 minutesல 2000 20,000 லாஸ் ஆகலாம், 20,000 ப்ராஃபிட்டும் ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷனாக ஒரு கன்சிஸ்டன்ட் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அக்கௌண்ட் ப்ளோ ஆகிறது யாருனாலையும் தடுக்க முடியாது. லைக் அது நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணுறதில்ல, ஓவர் ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்டில் ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்து டார்கெட் ஹிட் ஆன ட்ரேடும் இருக்குது. டார்கெட் கிட்ட வந்து ஒரு பாயிண்டில் டார்கெட் ஹிட் ஆகாமல் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ஆன ட்ரேடும் இருக்குது. ஸோ வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஒவ்வொரு பவர் இருக்குது. லைக் டார்கெட்டுக்கும் சரி, ஸ்டாப் லாஸுக்கும் சரி. ஸோ நம்ம அதை ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நான் வீடியோ போகிறதுக்கான இன்டென்ஷன், நாட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யார் வேணாலும் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். லைக் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ என்னென்னா, ரிவர்ஸ் ஆகிற இடத்த வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வரைகிறோம். அது பிரேக் டவுன் ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுறோம். அது வந்து எல்லாரும் ஈஸியாக பண்ணிடலாம். பட் இங்கே வந்து கஷ்டமான விஷயம் என்னென்னா, அந்த ரூல்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். லைக் என்னென்னா ஒரு 1 day 2 day ஒரு 1 week 2 week ஃபாலோ பண்ணுறது ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது அது கரெக்டான விஷயமா இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து சைக்காலஜி அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஃபாலோ பண்ணுறது. அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வில் பி அன்ஸ்டாப்பபிள்.
and hope you find something from this video. And yeah, if so, please do like this video and share with your friends. And thank you so much for watching, and thanks for the support, guys. Thank you so much. Bye.